வந்து சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோர்சஸ்னா என்ன? ஒரு தகவல் நமக்கு கிடைக்கணும். அது என்னவா இருக்கலாம்? ஒரு கல்வெட்டா இருக்கலாம், ஒரு நாணயமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த உடைஞ்சு போன பானை, மண்பானையோட ஓடு, இல்லைன்னா அவங்க பயன்படுத்தின ஏதோ ஒரு பொருள். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சுதான் நம்ம வரலாறை தெரிஞ்சுப்போம். அப்ப அதுதான் அதுக்கான ஆதாரம். ஆதாரம் அப்படிங்கிறது வந்து சோர்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இது வந்து வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு கலைச்சொல். முன்னோர்கள் அப்படிங்கிறது வந்து ancestors அப்படிங்கிறாங்க. ancestors அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள். அவங்கள நம்ம ancestors சொல்றோம். இப்ப நம்மளோட ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளோட அம்மா அப்பா அவங்க இல்லாம அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், ancestors. ஓகேங்களா? அடுத்து வருவது தம்மா, தர்மா.